கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே அநேக அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அநேகரை நேசிக்கிறோம், அநேகர் மீது அன்பு வைக்கிறோம், அநேகரை நமக்கு துணை என்று நாம் நினைத்து காணப்படுகிறோம். நாம் அப்படி நேசிக்கிற மக்கள் நம்மோடு கூட பேசும்போது நமக்கு ஒரு பெலன் இருப்பதை போல உணர்வோம். நாம் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிற சார்ந்து இருக்கிற மக்கள் நம்மை விட்டு விலகும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய பாரம் நம் உள்ளத்துல வருகிறது. நம் பிடிச்ச மக்கள், நம் நேசிக்கிற மக்கள் போன் கால் அட்டன் பண்ணலைன்னா அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, நம்மை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த உடைவை நம்மால் எளிதில் ஏற்றுக்கொள்ளவே முடியறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கும். நம் நேசிக்கிற மக்கள் என்னை இப்ப ரொம்ப இக்னோர் பண்றாங்களேன்னு சொல்லி உடைந்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்று எசாயா 66:5 நாம் வாசிக்கிறோம். He shall appear to your joy. ஒருவேளை இந்த உலக மக்கள் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த சந்தோஷம் என்று எண்ணுகிறோமே, திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறது அவர் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவரா இருப்பார். அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்று திருமறை சொல்லுகிறது. பாருங்க, நம் துக்கத்தோடு இருக்க அல்ல, நம்மை கஷ்டப்படுத்த அல்ல, நம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில சோர்ந்து போய் அவமானத்தை சந்திக்கிற மக்களாக அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் சந்தோஷம் உண்டு பண்ணும்படியாய் அவர் காணப்படுவார். அவர் நம்ம கிட்ட இருந்தாலே அந்த சந்தோஷத்தை உருவாக்கி விடும் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேக முறை இந்த உலகத்தினுடைய உறவையும் அன்பையும் நம்பி ஏமாந்திருக்கல. இந்த உலக உறவுகள் அநேக முறை நம்ம ஏமாற்றி கொண்டே இருக்கிறதுல. இந்த உலக உறவுகள் அநேக முறை நம்மை விட்டு பிரிந்து போய் வேதனையும் பாரத்தையும் துக்கத்தையும் தோல்வியும் தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கு. அவர் இருந்துட்டு அதுவே சந்தோஷம். அநேக முறை இந்த உலக உறவை நம்பி ஏமாந்து கொள்ள இது எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவரோடு கூட வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே எனக்கு போதும் என்று சொல்லி அவரை சார்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நம்மோடு கூட காணப்படுவார். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் நம்மை வாழச் செய்யும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்துட்டா நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷத்தை காணக்கூடிய பலத்தை ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நேரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் என்று வாசிக்கலாமே. நேரங்கள் பட்டத்தில் இருந்தா போதப்பா, உலகத்தில் இழந்த போது எல்லா நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாரும் அப்பா, எங்களோடு கூட தங்கிறோம், எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும், எங்களோடு கூட நீ பயணியும், எங்களோடு கூட தங்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.